பர்டிகுலராக அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற பசங்களோட வீடியோஸே வந்து நிறைய வீடியோஸ் கிடச்சிருக்கு போலீஸ்கிட்ட. இந்த ஆட்சியில் தான் வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குன்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து இத்தனை நாளாக எப்படி தப்பிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஆளும் கட்சியில் தமிழ்நாட்டிலே டாப் காலேஜான ஒரு காலேஜ் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே வந்து ஒரு நபர் உள்ள போய் நிறைய பெண்கள் கிட்ட வந்து தவறு நடந்திருக்கான். அந்த நபர் வந்து இப்ப கைதாயிட்டாரு. ஆனா அந்த பெண் கொடுத்த புகார் வந்து எஃப்ஐஆர் காப்பி வந்து நார்மலா யூசுவலா சோஷியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து வெளியே வந்திருக்க கூடாது. ஏன்னா வந்து எஃப்ஐஆர் காப்பி நார்மலா ஒரு கேசஸ்ல வர மாதிரி இது இல்லை. இது வந்து ஹராஸ்மெண்ட் கேஸ். விமன் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல வந்து அந்த பெண் கொடுத்த புகாரை வந்து வெளியே யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க போலீஸ் வந்து. பட் அப்படி இருந்துமே இப்ப சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலயுமே வந்து நார்மலா ஸ்ப்ரெட் ஆயினுக்குது இந்த பெண்ணோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு விலாவரியா அந்த எஃப்ஐஆர் காப்பில இருக்கும். ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்னா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நடந்தது, அவங்க லவர்ஸ்குள்ள என்ன பண்ணியிருந்தாங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, அந்த நபர் வந்து என்ன பண்ணாங்க, இது எல்லாமே வந்து டீட்டெயில்டு ரிப்போர்ட்டா அந்த எஃப்ஐஆர் காப்பில இருக்கும். அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து நார்மலா இப்ப எல்லாருமே யூஸ் பண்ற சோஷியல் மீடியாஸ்ல வந்து சுத்தின்னு இருக்கு. எப்படி என்னன்னு தெரியல. ஆனா போலீஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் கிளிச்சுனால வெளியே வந்துருச்சு. அந்த ஒரு எஃப்ஐஆர் காப்பி மட்டும் டெக்னிக்கல் கிளிச்சுனால வெளியாயிடுச்சுன்ட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து நம்ப முடியுது. அதை வந்து நம்ப முடியுது, நல்லாவே நம்ப முடியுது. ஒரு டெக்னிக்கல் கிளிச்சுனால அந்த பெண்ணோட எஃப்ஐஆர் மட்டும் வெளியே வந்திருக்கு. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு எஃப்ஐஆர் மட்டும் வெளியே வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து ஞானசேகரன் அவர் தான் வந்து A1 இந்த கேஸில். இந்த ஞானசேகரன் இவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே வந்து ஒரு பிரியாணி கடை போட்டுனுக்கிற ஒரு ஆள். அவர் வந்து எப்படி இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போக பர்மிஷன் கட்டின்னு சொல்லிட்டு பார்க்க போனா, அங்கே அவரோட மனைவி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஒர்க் பண்ணி நிற்கிறாங்க. அவரோட மனைவியை டெய்லி பிக்கப் பண்ணுறதுக்கு போகிற கேப்பில் தான் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் சுற்றுறது. உள்ள பின்னாடி என்னென்ன பண்ணுவாங்க, நார்மலாகவே காலேஜ் பசங்க என்னென்ன பண்ணுவாங்க தெரியல, சும்மா எங்கேயாச்சும் உட்காந்து பேசுறது, சும்மா ஜாலியாக கடலை போட்டுங்கிறது, அப்படி பண்ணுற ஒரு இடத்துல இவரு போயிட்டு இவரோட கை வரிசையை காமிக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. இதெல்லாம் எப்படி வெளியே வந்திருக்குன்னா, இந்த ஞானசேகரனை வந்து கூட்டு விசாரிக்கும் போது நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு நல்லா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரை சுற்றியே வந்து என்னென்ன பார்க்க முடியுமோ அவர் வீட்டுக்கு போய் பார்க்கறது போலீஸு, அதுக்கப்புறம் பக்கத்தில் விசாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணும்போது ஞானசேகரோட தம்பியை வந்து புலம்பிக்கிறாப்புல போலீஸ் கிட்ட. என்னன்னா, இவனுக்கு இதே வேலை தான் சார், இவன் இது மாதிரி தான் பண்ணியிருந்தான். போன வாட்டி கூட 2012 இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்தது, கேஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளூ டிஷர்ட் தேடி தான் வந்தாங்க போலீஸ். ஆக்சுவலி அந்த ப்ளூ டிஷர்ட் என்னன்னா, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பெண்ணு கிட்ட தவறு நடக்கும் போது இந்த ப்ளூ டிஷர்ட் போட்டாங்க. அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ப்ளூ டிஷர்ட் சொல்லிட்டு. ஸோ அந்த போலீஸ்காரங்களாம் வந்து அந்த ப்ளூ டிஷர்ட் தேடி தான் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது அவன் தம்பியே வந்து நல்லா கஷ்டப்பட்டு தேடி அந்த ப்ளூ டிஷர்ட் எடுத்து கொடுத்துக்கிறாப்புல. ஸோ இந்த ப்ளூ டிஷர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பெண்ணு கிட்ட போயிட்டு காமிச்சு, இந்த டிஷர்ட்டை தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஆமான்னு சொல்லிட்டு ஓகே பண்ணதுக்கு தான் இந்த ஞானசேகரனோட ஃபோட்டோ காமிச்சு இவரான்னு பார்த்துட்டு டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் இவருக்கு அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்க வேண்டிய விசாரணையில விசாரிக்கும் போது முழு உண்மையும் போட்டு கக்கிட்டு இருக்கிறாப்புல. பார்த்தா அதுக்கப்புறம் அவரை ஃபோனை வாங்கி பார்க்கும்போது இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ஏகப்பட்ட வீடியோஸ் கிடச்சிக்குது. பர்டிகுலராக அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற பசங்களோட வீடியோஸே வந்து நிறைய வீடியோஸ் கிடச்சிருக்கு போலீஸ்கிட்ட. ஆனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இவ்வளோ நாளாக நடந்துன்னு இருக்கு, ஆனால் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரலை. ஏன்னு பார்த்தோம்னா, நிறைய பெண்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த ஒரு பயம் ஒன்று இருக்குது, நம்ம சொசைட்டியில் என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் இருக்கிறதுனால நிறைய பேர் கேஸ் கொடுக்கல. பர்டிகுலர் எப்படி இந்த பொண்ணு மட்டும்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்தாங்க சொல்லிட்டு இருக்கலாம் எல்லாருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த சப்போர்ட்னால
இந்த பெண் வந்து கேஸ் குடுத்துருக்காங்க. இந்த பெண்ணுக்குமே வந்து முன்னாடி வந்து கேஸ் குடுக்குறதுக்கு வந்து ஒரு பயம். என்ன நடக்கும்? நம்மளோட லைஃப் என்ன ஆயிரும்? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பயம் இருந்திருக்கு. இருந்துமே வந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட போயிட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு சொல்லியிருக்காங்க. இது மாரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அப்பா, அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, "நீ கேஸ் குடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் குடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த பொண்ணு போயிட்டு அந்த கேஸ் குடுத்துருக்காங்க. நெறையா பெண்கள் வந்து இப்படிதான் வந்து அவனோட ஃபோன்ல இருந்திருக்கு. நெறைய பெண்களோட வீடியோ வந்து அந்த ஃபோன்ல இருந்திருக்கு. அவன் விசாரணையில அந்த ஃபோன வாங்கி பார்க்கும்போது, இன்னும் நெறையா வீடியோஸ் இருந்திருக்கு. நெறைய பேர் கூட இருந்திருக்கானும் அதுக்கப்புறம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து இவன் மேல இன்னும் பல கேஸுங்கள் வந்து இருந்திருக்கு. ஆனா, பெட்டி கேஸ் மாரி சின்ன சின்ன திருட்டு, அதுக்கப்புறம் நிலம் அபகரிக்கிறது, இது மாரி பெட்டி கேஸ்லாம் நெறைய இருந்திருக்கு. இந்த கேஸ்லாம் கூட இன்னொன்னு 2012ல ஒரு கேஸ் நடந்திருக்கு. இதே மாதிரி விமன் ஹராஸ்மென்ட் கேஸ் தான். அதுலேருந்து எப்படி வெளில வந்தான்னு தெரியல. ஆனா, இத்தன வருஷமா இவ்ளோ ஹராஸ்மென்ட்ல இருக்கும்போது, எப்படி யாருக்குமே வெளில தெரியாம இருக்கு? எப்படி ஒரு கேஸ்ல மாட்டாம இவன் வந்து பண்ணியிருக்கான் இதுவரைக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கிய காரணமா என்ன இருக்கும்னா, இந்த பெண்களோட பயத்த வச்சு தான் இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஹராஸ்மென்ட்ட நடத்தின்னு இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா பெண்களோட பயத்த தான் இவன் வந்து மெயினா வந்து யூஸ் பண்றது எல்லா இடத்துலயுமே வந்து. இங்க கூட வந்து உன் வீட்ல தெரிஞ்சிரும், சோசியல் மீடியால போட்டுருன்னு சொல்லிட்டு பல இடத்துல இவன் சொல்லியிருந்தாலுமே, இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் அப்பா, அம்மா சப்போர்ட் இருந்ததுனால கொஞ்சம் வெளிய வந்துருச்சு இந்த கேஸ். இந்த கேஸ்னால இன்னும் பல கேஸ் இன்னும் வெளில வரப்போது. அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த கேஸ் போட்டப்பயே வந்து எக்ஸ் கல்வித்துறை அமைச்சர் அவங்க வந்து சொல்லியிருக்காரு, "இத வந்து அரசியல் ஆக்க வேணாம். இத வந்து அரசியல் ஆக்காதீங்கன்னு" சொல்லிட்டு கேட்டிருப்ப கூடும், இது வந்து இப்ப இந்த எஃப்ஐஆர் காப்பி வெளிய வந்ததுக்கு அடுத்தது, அது வந்து அரசியல் ஆயிடுச்சு. இந்த எஃப்ஐஆர் காப்பி இப்போ வெளிய வந்துடுச்சு. இப்ப எல்லார் கையிலயும் இந்த எஃப்ஐஆர் காப்பி இருக்குது. இந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லார் கையிலயும் இருக்குது. அப்படின்ட்டு ஆனதுக்கு அடுத்தது, இந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு அரசியல் ஆக்கிட்டாங்க. எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து எப்படி இந்த இந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளிய வந்திருக்கும்? இந்த ஆட்சியில தான் வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. எல்லாருமே சொல்றாங்க. அந்த மாரி தான் சொல்றாங்க. ஏன்னா வந்து ஒரு எஃப்ஐஆர் காப்பி அதுவும் பர்ட்டிகுலரா இந்த ஒரு எஃப்ஐஆர் காப்பி மட்டும் வெளில போயிருக்குன்னா, அது எல்லாருக்குமே தோணும் தானே அந்த விஷயம். ஸோ இது வந்து நார்மலா வந்து அந்த பெண்ணோட எந்த ஒரு டீட்டெயிலுமே வெளிய சொல்லாம முடிக்க வேண்டிய விஷயத்த வந்து, இப்ப எல்லார் கையிலயுமே வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நார்மலா பார்க்கக்கூடிய மாரி எல்லா சோசியல் மீடியாஸ்லயுமே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து இத்தன நாளா எப்படி தப்பிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து ஒரு ஆளும் கட்சியில உறுப்பினரா இருக்கிற மாரி பேசியிருக்காங்க. ஏன் அப்டின்னா, இவரு வந்து இப்ப நெறைய மினிஸ்டர்ஸ் கூடலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த ஃபோட்டோஸ் அடிப்படையில இவரு வந்து ஆளுங்கட்சியில இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் வந்து போயின்னு இருந்தது. பட் ஆனா, அங்க ஆளுங்கட்சியில இருக்கிற நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன வந்து நெறைய பேர் வந்து பார்ப்பாங்க. எல்லாருமே ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்குன்னு எல்லாருமே வந்து எங்களோட உறுப்பினரா? எங்க கூட ஃபோட்டோ எடுத்தவங்க எல்லாருமே வந்து என்ன பிரச்சனை இருந்தாலுமே கட்சிய இழுத்து விடுவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுவும் ஒரு கரெக்ட் தான். எப்படி இருந்தாலும் ஒரு எத்தனையோ பேர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. கூட நின்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்களும் கிரிமினலான்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டா ஃபோட்டோ எடுப்பாங்க. அதனால அஃபிஷியலா அவங்களே வந்து ஆளுங்கட்சியே வந்து என்ன சொல்ட்டாங்க, "இவன் வந்து கட்சி உறுப்பினர்லாம் இல்ல. அவன் சாதாரண ஆள் தான். அவனுக்கும் கட்சிக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லன்னு" சொல்லிட்டு அஃபிஷியலா அவங்களே சொல்லிட்டாங்க. இப்ப நெறைய பேருக்கு வந்து கேள்வி என்னன்னா, இவ்ளோ இந்தியாலே டாப் மோஸ்ட் காலேஜான அண்ணா யுனிவர்சிட்டிலயே வந்து இந்த மாரியான இஷ்யூஸ்லாம் நடக்குது. அப்ப மத்த காலேஜஸ்லாம் எந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு சொல்ட்டு நெறைய பேருக்கு வந்து கேள்வி எழுந்திருக்கு. ஸோ அதுவும் உண்மதான். பட் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு விஷயம் நடக்குது. பேரண்ட்ஸ் நீங்க தான் வந்து சப்போர்ட்டா இருக்கணும் அந்த பெண்களுக்கு. அப்பதான் வந்து இன்னும் அதிகரிக்காம, இன்னும் எத்தன பேர் பொண்ணுங்களோட லைஃப்ல அந்த ஆள் வந்து விளையாடி இருக்கான். ஸோ, அந்த மாரி விளையாடாம இருக்கணும்னா, பெண்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருந்தா மட்டும் தான், இந்த மாரியான கேஸஸ்லாம் வந்து ஃபைல் ஆகி, இன்னும் நெறைய பேர் வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாரி பண்ணா இந்த மாரிலாம் நடக்கும்னு சொல்ட்டு பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களும் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, யார் என்ன பயன்படுத்தினாலும், ஃபர்ஸ்ட்டு பயப்படாம போல்டா இருக்க கத்துங்க. வந்து ஃபேஸ் பண்ண கத்துங்க அந்த பிரச்சனைய. வரானுங்களா, பிளாக்மெயில் பண்றானுங்களா, பண்ணட்டும். போடா சொல்ட்டு போங்க. அதுக்கப்புறம் அவன் மேல போய் கேஸ் குடுங்க. அதுதான் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் அவனுங்க கேட்கறானுங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் வேணாம். இது வந்து பெண்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குறையும். அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த விஷயத்துல கோஆப்பரேட் பண்ணா மட்டும் தான் இந்த விஷயத்த குறைக்க முடியும். ஸோ, தேங்க் யூ.